அனைவருக்கும் வணக்கம். மாதா தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உலகம் கசப்பை தரும், ஆனால் இறைவனுடைய ஆட்சி என்ற முத்து அந்த கசப்பை இனிப்பாக மாற்றும். இன்றைய நாளில் கசப்பை இனிப்பாக மாற்றுகின்ற ஒரு செய்தியை இறைவார்த்தை நமக்கு தருகிறது. இறைமகன் இயேசு மத்தேயு நற்செய்தி 13 ஒரு புதையல் மற்றும் ஒரு முத்து ஓமையை பற்றி சொல்லுகிறார். இந்த புதையல் ஓமையிலே ஒரு வயலில் தற்செயலாக ஒருவர் புதையலை கண்டெடுக்கின்றார். அங்கே மறைத்து வைத்த அந்த புதையல் அவருடைய பார்வைக்கும் அவருடைய கரத்துக்கும் கிடைத்தவுடன் சந்தோஷமாக போய் குடும்பமாக இணைந்து தனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த புதையல் இருக்கக்கூடிய இடத்தை வாங்குவதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். இதுதான் இறைவனுடைய ஆட்சி, அந்த இறைவனுடைய கனவு, இறைவனுடைய சமூகம். எனவே இறைவனுடைய சமூகத்தை கண்டவுடன் அதற்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அந்த இறைவனை தன்மையப்படுத்துவது, இறைவனை ஏற்றுக்கொள்வது, இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது. வாழ்க்கையிலே இந்த புதையல் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கண் முன்னே வைக்கப்படுகிறது. ஆனால் நாம் அந்த புதையலை நாம் கண்டுகொள்வதில்லை. இறைவனுடைய புதையல் என்பது அன்பு நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது, பரிவு நிறைந்தது, பிறரோடு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இரக்கமும் பரிவும் பாசமும் இவ்வாறு வாழ்வினுடைய விளிம்பியங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இறைவனுடைய புதையலை நாம் கொண்டு சேர்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த புதையலோடு மட்டும் நின்று விடாமல், ஒரு வணிகர் ஒரு அருமையான முத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த வணிகருடைய கரத்தில் அந்த முத்து கிடைத்தவுடன், அவர் விலை உயர்ந்த முத்து என்று அறிந்தவுடன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார். இதுதான் இறைவன். இந்த இறைவனை சொந்தமாக்குவது, இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வது. விலை உயர்ந்த செல்வம்தான் கடவுள். அந்த கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதன்மைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை நாம் முதன்மைப்படுத்தி அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்கிறோம். இதுவே நமக்கு இன்று தரப்படுகிற பெரிய அழைப்பாக நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்கினியவர்களே, இறைவன் நம் எல்லோரையும் இந்த அருமையான வாழ்வை கொடுத்து, இந்த வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் அவரை பின்பற்ற வேண்டும், அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. எனவே துன்பங்கள் வந்துவிடலாம், துயரங்கள் வந்துவிடலாம், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம், நெருக்கடிகள் எல்லாம் வந்தாலும் இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த இறைவனை நாம் ஒப்பற்ற செல்வமாய் எவ்வாறு கொண்டிருக்கிறோம் சிந்திப்போம். எனவே புதையலானது கிடைத்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தார். முத்து கிடைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்திற்காக அந்த இடத்தை சொந்தமாக்குவதைப் போல நாம் இறைவனை சொந்தமாக்க நாம் பயணிப்போம். அந்த இறைவனே நமக்கு துணை, அவரே நம்முடைய வாழ்க்கையின் மையம், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். அன்பு இறைவா, இந்த அருமையான வாழ்க்கையை நீர் தந்து உம்மையே நாங்கள் சொந்தமாக்க அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.